கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அப்பா என்னுடைய தடக்க ஆராதனையிலே கர்த்தர் ஒரு சாட்சி சொல்ல சிறந்த பெரிதான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய அறிவு நாட்களிலிருந்து நேற்று வரையிலும் கர்த்தர் செய்த பெரிய காரியங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு அறிவந்த நாள்களிலிருந்து நேற்று வரையிலும் அறிந்த சத்தியத்தின்படி ஜீவிப்பதற்கும் கண்டிப்போடும் அன்போடும் நடத்துவதாக இருந்தார். அது மட்டுமல்ல, எங்கள் அம்மா இறந்து 25 வருடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த 25 வருடத்திலும் எனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் நேற்று வரையிலும் இருந்தாங்க. எல்லாத்தையும் நினைப்பார். ஒரு தாய் எப்படி தேற்றி அணைத்து அரவணைப்பாங்களோ அதே போன்று ஆற்றுவராக தேற்றுவராக அரவணைப்பவராக இருந்தாங்க. கர்த்தர் அவங்க ஒரு எப்போதும் எங்களுக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் ஜெயிப்பவர்களாகவும் இருந்தாங்க. ஆனால் நான் அநேக நேரங்களில் அப்பாவை திட்டுவேன். அப்பா இப்படி இரவு வேளையிலெல்லாம் இப்படி இருக்கீங்க, இந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கலாம் இல்லை, எதுக்கு இப்படி இருக்கீங்கன்னெல்லாம் சொல்லுவேன். ஆனாலும் ஒன்றும் பேச மாட்டாங்க. இருந்தாலும் அதனுடைய மகிமை இன்று தான் தெரிகிறது. ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்போது தான் எனக்கு அது விளங்கினது. ஆனால் அவங்க தானே அதே பாதையில் நாங்கள் சென்று அந்த பரலோக ராஜ்யத்தில் காணப்பட ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டு சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.